மா, இந்த ரூம்ல இல்லை, எங்கே தான் போனாங்க தெரியலையே. இந்த பக்கம் தான் எங்கேயோ குவார்டர் சத்தம் கேட்குது, ஆளை காணுமாண்ணா. எங்கே தான் போனாங்க இவங்க? கிச்சனில் பத்துன்னு இருக்காங்களோ? நான் இவங்களை வீடு ஃபுல்லாக தேடின்னு இருக்கேன், இங்கே பத்துன்னு இருக்காங்களா? இங்கே பார்த்தா கொசுவாக கிடைக்குமே. வேறு வழியில் நம்மளும் இங்கே பத்துக்கலாம். அப்போவே கையில் சொன்னான், பேய் படம் வைக்காதீங்க வைக்காதீங்கன்னு. பேச்சு கேட்டேன்னா அவன் நல்லா நிம்மதியாக தூங்கினுக்கா, நம்மளுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இங்கேயே அம்மாவை கட்டி பிடிச்சி தூங்கிடுவோம். இதில் கொரட்டை வேற விட்றாங்களா? இன்னைக்கு நைட் நம்ம தூங்கின மாதிரி தான். புரண்டு புரண்டு பார்த்தாலும் தூக்கமே வர மாட்டேந்தேன். பேசாமல் ஃபோன் நோண்டாமா? வேணாம், அம்மாவுக்கு சத்தம் கேட்டதுன்னா அப்புறம் அடி உத தான். அப்படியே கண்ணை தோணுதே கனவு காணும், தூக்கம் வரும். ஏண்டி நீ இங்கே தான் இருக்கியா? அடி பாவி, நீ தானே தூங்காமல் இங்கே ஏண்டி வந்து நின்றுக்க? ஏண்டி என்ன மட்டும் ஏண்டி தனியாக விட்டு வந்த? நீ தான் நல்லா தூங்கி நின்றல, அதனால தான் நான் வந்துட்டேன் எந்த வெளியே. ஏன் அங்கேயே என் கூட படுக்க வேண்டியதானே? அது வந்து ஐயோ சொன்னால் மானக்கேடாக இருக்குமே. அது ஒன்றும் இல்லடி, அங்கே வந்து இடம் பத்தலையா, அதனால தான் இங்கே வந்துட்டேன். என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன்ல. ஏன் வெளியில் இங்கே வந்து கொசு கடியில் பற்ற நிற்கிங்க? பரவாயில்ல இருக்கட்டும், நான் இங்கே படுத்து பழக்கம் தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ படுக்க வேண்டியதான், நீயே ஏந்து வந்து இப்போ ஒரே தண்ணி தாகமாக எடுத்துதுடி. ஏந்து பார்த்தா நாளை காணோம். சரி போய் நம்மளே எடுத்து குடிக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், பார்த்தா இங்கே வந்து பத்து நிற்க. அப்படியா? தண்ணி குடிச்சிட்டியா? குடிச்சிட்டு தான் வரேன். சரி போய் தூங்கு போ. நானும் இங்கே பார்த்துக்கிட்டேன். ஏன் உள்ள ஏசியில் பத்துக்கு போடி. இல்லடி, எனக்கு தனியாக பார்த்தா தூக்கம் வராது, அதான். இங்கே பற்றினா எங்கள் அம்மா உன்னை தூங்க விட மாட்டாங்க, பார்த்துக்கோ. கொட்டை விட்டுன்னே இருப்பாங்க. எனக்கு பழகி போச்சு. நீ தூங்குவியா மாட்டியா? டெய்லி எங்கள் அப்பா வந்து கொட்டை விட்டுன்னு பாரு வீட்டில், அதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்ட விஷயம்தான். அப்புறம் நான் வந்து படுவா. இல்லை மோனி மட்டும் தனியாக இருக்கல ரூமில், பயந்துருக்கேந்திர போகிறா யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த எருமை மாடு நல்லா பண்ணி மாரி தூங்கும், காலைல 9 மணிக்கு தான் ஏந்துக்கும், நீ வந்து படுவா. அப்போ சரி. ஆனால் ஒன்று என்ன, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. 4 மணிக்கலாமா? ஆமாம், 4 மணிக்கு எழுந்து எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போயே எழுப்பி விட்ருவாங்க உள்ளே போய் படுக்க சொல்லி. அப்போ ஏந்து அங்கே போய் வேறு தூங்கணும். பரவாயில்லையா? இவ்வளோ இருக்காடி, நீ வேணா உள்ளே வாங்க, உள்ளே போய் தூங்கலாம், என் கூட பார்த்துக்கோவா. எப்படி இருந்தாலும் இங்கே பார்த்தோன்னா உன்னே தான் எழுப்ப போகிறாங்க, வா அதுக்கு உள்ளே போய் பார்த்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் வா. சரி வா போவோம். போகலாமா? போ சத்தம் போடாமல் போ. எங்கள் அம்மா எழுந்துட்டாங்கன்னா அவள் தான், அப்புறம் தூங்க மாட்டாங்க. மணி 2 தான் ஆகுது, அப்புறம் என்ன வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தூங்கும் போதே நம்ம போயிடலாம் வா. வா போகலாம். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னைக்கு வராங்களாம்மா? என்ன பத்து திப்புன்னு சொல்கிறேன், முன்னாடி சொல்ல மாட்டியா? அவங்களே காலையில் தான்மா ஃபோன் பண்ணாங்க, ஒரு 6 மணிக்கா. 6 மணிக்காவா? ஆமாம், 6 மணிக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு நல்லா இருக்கு நாங்கள் வரோம் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. சரி வாங்கன்னு நானே சொல்லிட்டேன். அப்படியா? சரி வீட்டில் எல்லாருக்கிட்ட சொல்லிடுங்க. சரிப்பா, நான் சொல்லிடுறேன். நான் வாழைத்தோப்பு வரையும் போயிட்டு வந்துடுறேன். எப்பா வீட்டில் மாப்பிள்ளை வராங்க, மாப்பிள்ளை பொண்ணு பார்க்க வராங்க, என்னப்பா வாழைத்தோப்பு போகிறேன்ற? வேலை இருக்குல்லம்மா. அதெல்லாம் வேறு யாருன்னா பார்த்துக்க சொல்லு, நீ இரு இங்கே. அன்றைக்கி அப்படி தான் அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து வந்தாங்க, நீங்கள் இல்லவே இல்லை. இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு, நீ வருவேன் எவ்வளோ நேரம் காத்துனாங்க தெரியுமா? நீ கடைசி வரையும் வரவே இல்லை, ராத்திரிக்கா வரேன். இப்போ நீ எங்கேயோ போவேனா, வீட்லேயே இரு. நான் வீட்டிலேருந்து என் வேலையெல்லாம் யாருமா செய்யுது? நீ இல்லைனாலும் அங்கே வேலை ஓட தானே போகுது, நீ இங்கே இரு. அண்ணன் கிளம்பி ரெடியாக இருக்காரு போல இருக்கு. அண்ணே போலாமாண்ணே? டேய் உங்கள் அண்ணன் இன்னைக்கு எங்கேயும் வரமாட்டாரு, நீ போய் எல்லா வேலையும் பார்த்துக்கப்போ. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இன்னைக்கு அவங்க பெரிய பொண்ணு பார்க்க வராங்க. யாரு, மீனாவியா? ஆமாம். சரிடா, நீ போயிட்டு தோட்டத்து வேலை பார்த்துக்கோ, நான் இங்கே இருக்கேன் வீட்டில். அப்படியா? சரிண்ணே. ஏன் உனக்கு எதனா வேலை இருக்காண்ணே? இல்லை, நம்ம ரைஸ் மில் வரையும் போயிட்டு வரலாம்னு நான் நினச்சின்னு இருந்தேன். ரைஸ் மில்க்குலாம் நாளைக்கு போய்க்கலாம், நீ இன்னைக்கு போயிட்டு அந்த இது பாரு, தோட்டத்து வேலையை பாரு போ. சரிண்ணே. இருடா, சாப்பிட்டு கிளம்புவா இரு. இல்லைம்மா, நான் காஃபி குடிச்சிட்டேன், போதும் எனக்கு, சாப்பாடு வேணாம், மதியமாக வந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா, போயிட்டு வரேண்ணே. போயிட்டு வா, எதுவானா ஃபோன் பண்ணு. சரிண்ணே, பண்ணுறேன். எப்பா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எத்தனை மணிக்கு வராங்க, என்ன ஏது எதனா சொன்னாங்களா? அவங்க 10 மணிக்கெலாம் இங்கே இருக்க மாதிரி வரேன்னாங்க, என்னன்னு பார்க்கலாம் இருங்க. அப்படியா? சரி. நீங்கள் என் பொண்டாட்டி கூப்பிட்டு கொஞ்சம் சொல்லிவிடுங்க, பசங்களை ரெடி பண்ணி வைக்க சொல்லி. சரி, நான் சொல்லிடுறேன். அத்தை என்ன காப்பி கேட்டீங்க? என்னங்க? குடு, சூடா எடுத்துன்னு வந்தியா? நல்லா கொதிக்க தான் இருக்கு, குடிங்க. என்னது கொதிக்க எடுத்துன்னு வந்தியா? இல்லை சூடா இருக்குன்னு சொன்னேன். சரி நீ போயிட்டு லட்சுமி நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. அவங்க கிச்சனில் சாமான் தொலைக்கின்னு இருக்காங்க, எந்த சொல்லுங்க, நான் போய் சொல்லிக்கிறேன். என்ன குழம்பு வைக்கணும்னு சொல்ல போறீங்களா? சொல்கிற வேலையை மட்டும் செய், தேவையில்லாதெல்லாம் பேசின்னு இருக்காது. போய் அவளை வர சொல்லு. இல்லை அத்தை, ஏற்கனவே மதிய சமையலுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கீரை குழம்பு செஞ்சுன்னு இருக்காங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு வறக்க போகிறாங்களா. இப்போ சோத்தை பற்றி பேசுறதுக்கு நான் கூப்பிட்டுன்னு இருக்கேங்க.
ஆமா, நீங்க எப்பவுமே அதை பத்தி தானே சொல்லுவீங்க. போய் சொல்ற வேலையை செய்டி, வர சொல்றி. அதிக பிரசிங்க வேலையெல்லாம் நல்லா பண்ணு. எது வேலையை சொல்றேனோ அதை செய்யாத. ஏம்மா எதுக்கு அம்மாவை இப்படி கத்த வச்சுன்னு இருக்க? லட்சுமியை வர சொன்னா வர சொல்லிட்டு போக வேண்டியதானே, தேவையில்லாதெல்லாம் எதுக்கு நீ கேட்டு நிற்க? சரி, வர சொல்றேன். வாயை பாத்தியாப்பா அவளுக்கு? சரி விடுங்கம்மா, நீங்க ஏமா டென்ஷன் ஆகி நிற்கீங்க? காப்பி குடிங்க, ஆறிட்டு போகுது சூடு. நீ கொஞ்சம் குடிப்பா. இல்லம்மா எனக்கு வேணாம், நான் குடிச்சிட்டு சாப்பிட்டேன். நான் டிஃபனே சாப்பிட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு தான் வந்தேன் வெளியே. நீங்க சாப்பிடுங்க. இவளுங்களாலேயே எனக்கு எல்லாம் வந்துடும் போல, பிபி, சுகர், ப்ரெஷர், கிசர் எல்லாம். சரி விடுங்கம்மா விடுங்க. அவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுல, அவங்க கிட்டே எதுக்கு வாயை குத்து நிற்கீங்க? என்ன பண்றாங்களோ பண்ணின்னு போட்டோம். நான் சொன்னது லட்சுமியை கூப்பிட தான் சொன்னேன். அவ தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு போறா. சரி காப்பி ஆறுது குடிங்க. என்னவே வர சொன்னீங்களா? அம்மா தான் கூப்பிட்டாங்க. ஏண்டி காப்பி அடிக்குது? யாரி போட்டா இந்த காப்பியை? சொல்லுங்க, ராணி தான் போட்டா. எங்கன்னா சூடு இருக்காடி, ஒரு சக்கரை போட்டிருக்கா அடி. காப்பி தூள் கூட போடல போல. எப்படி இருக்கும், மூஞ்சி மாதிரி போட்டிருக்கா. இது குச்சிட்டு நான் இன்னைக்கு வாந்தி எடுத்துக்கிறதுக்கு போட்டு கொடுத்துருக்காளா? ஏன் நீ என்ன பண்ணியிருந்த? நீ போட வேண்டியதானே காப்பியை? இல்லை அத்தை, நான் மதியத்துக்கு சமையல் ரெடி பண்ணியிருந்தேன். அவ தான் போட்டா காப்பி. புடி, நல்ல காப்பியாக போட்டு எடுத்துனா. சரிங்க அத்தை. அம்மா சொல்ல வேண்டியது சொல்லுங்க, காப்பிக்கு சண்டை போட்டு நிற்கீங்க. ஆமாம், மறந்தே போச்சு. லட்சுமி. சொல்லுங்க அத்தை, வேற எதாவது வேணுமா? சொல்ல வரது கேளு. அதான் முன்னாடி சொல்லியிருந்தல, மீனாக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கோனே. ஆமாம். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க பொண்ணு பக்கத்துக்கு. பொண்ணை ரெடி பண்ணி வை. சரிங்க அத்தை. இந்த வீட்டில் இருக்க எல்லாம் திமிரு பிடிச்சிருந்தாண்டா சுற்றின்னு இருக்காங்க கொஞ்ச நாளா. இன்னும் எதுன்னு பேய் ஓட்டினாதான் சரிப்பட்டு வரும். ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதான் நான் வீட்டில் தானேம்மா இருக்கேன், விடுங்க பார்த்துக்கிறேன். அதான் இவளுங்களுக்கு, நீங்கள் யாருமே வீட்டில் இருக்கிறது இல்லைல்ல, அதான் இவளுங்களுக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. இருந்திருந்தா குத்துவீங்க நல்லா வாய் மேலேயும் மூஞ்சி மேலேயும். யாரும் இல்லைன்னா அவங்க ஆட்டம் போட்டு சுற்றுறாங்க. சரி விடுங்கம்மா பார்த்துக்கலாம். எங்கே போயிட்டு போகிறாங்க? நானும் போனா போதும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிறது? டெய்லி காலங்காத்தால் இதே மாதிரி தான் எதனா ஒரு பண்ணி என்னை டென்ஷன் பண்ணி விட்டுருவாளுங்க. ஏன் 2 புள்ள பெற்றிருக்காங்க, ஒரு காப்பி போட தெரியாது ஒழுங்கா? அவங்களுக்கு காப்பி போட தெரியாம இல்லைம்மா, வேணும்னே பண்ணுறது இதெல்லாம். ஆமாம், இவங்களுக்குலாம் இதுக்கு ஒரு நல்ல காப்பி போட்டு கொடுக்கணும்னு இந்த மாதிரி பண்ணி நிற்காளுங்க. பேசாமல் உங்களுக்கு சமையலுக்கு தனியாக வேலைக்காரங்க யாருன்னா ரெடி பண்ணவா? இல்லைப்பா வேணாம். எதுக்கு அவங்களுக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும்? அதெல்லாம் செலவு தான். இவளுங்க தான் இருக்காளுங்களா, இவ்வளோ மெத்தி கத்தி நான் வாங்கிக்கிறேன் வேலை விடு. இல்லைம்மா நீ எதுக்கு வயசான காலத்தில் அவளுங்கிட்ட கத்தி நிற்க? நான் வேணா தனியாக ஆள் சொல்கிறேன். இல்லைப்பா வேணாம் விடு, பார்த்துக்கலாம். எத்தனை நாளைக்கு தான் இவளுங்க ஆட்டம் நானும் பார்க்குறேன். அத்தை அடுத்ததியாவா? அத்தை வேலைக்கு கிளம்பிட்டேன், சொல்லிட்டு போலான்னு வந்தேன். போயிட்டு வரேன். மகாராணி ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஐயோ, இன்னைக்கு நம்ம தான் மாட்டோம் போல எதுக்கிட்ட. சொல்லுங்க அத்தை, எத்தனை வேணுமா? இன்னைக்கு நீ ஒன்றும் வேலைக்கு போத்தாவில்ல. ஏன் அத்தை, என்னாச்சு? சொல்கிறல்ல போவேன் நான். அதுக்குள்ள அத்தை, சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் போட முடியாது. லீவ் போனேன்னா 2 நாள் முன்னாடி சொன்னேன் அத்தை. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாள் போகக்கூடாது. மாமா நீங்களாவது சொல்லுங்களேன் அத்தைக்கிட்ட. எனக்கு தெரியாதுமா, அவங்க சொல்கிறது நீயாச்சும் அவங்களாவது. நீ அத்தை போகக்கூடாது இன்னைக்கு ஆஃபீஸ் நிறைய வேலை இருக்கு அத்தை. இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களா? யாருக்கு அத்தை கல்யாணம் உங்களுக்கா? ஏய் என்ன பேசி நிற்க நீ? ஐயோ, யாருக்கு கல்யாணம் கேட்க வந்தேன், டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. இன்னைக்கு மீனாவை பொண்ணு பார்க்க வராங்க. இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு போத்தாவில்ல, போகல போய் வீட்டு வேலையை பார். ஓ அப்படியா? இருந்தாலும் லீவுனா முன்னாடி சொல்லணும் அத்தை. ஓ அப்படியா? அப்போ இனிமேல் நீ வேலைக்கே போத்தாவில்ல, உள்ள போ. ஒன்று இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடு, அப்படி இல்லைன்னா இனிமேல் நீ வேலைக்கே போத்தாவில்ல. 2த்துல எது நீயே முடிவு பண்ணிக்கோ. சரி அத்தை, இன்னைக்கு ஒரு நாள் லீவே போட்டுறேன். அப்படி வா வலிக்கு போகல. எப்படிப்பா அம்மா நல்லா பேசுனா? சூப்பர்மா, தினமும் இந்த மாதிரியே பேசுங்க, அப்போதான் அவங்களுக்கு அடங்குவாளுங்க. ஆமாம் இவங்க வீட்டில் பல்ல காமிச்சு நின்று வச்சுக்கோ, தலையில் குல்லா போட்டு உட்கார வச்சுடுவாங்க ஒரு மூலையில்.